வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய இருக்கிற நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி உச்சிஷ்ட காளி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உச்சிஷ்ட காளி மந்திரம் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு அரியது மந்திரம் தான். ஆனால் இந்த காலத்தில் எப்படியோ அதான் அந்த காலம் ரகசியமாக மறைச்சி வச்சாங்க. இப்போவும் அப்படி தான் இருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் பெருந்தன்மையோடு எல்லாருக்கும் இப்போ சொல்கிறாங்க. அதில் சில பேர் பணம் வாங்கிட்டு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தந்தது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு உச்சிஷ்ட காளி மந்திரங்கள்லாம் நான் இப்போ இலவசமாகவே எல்லாருக்கும் தரேன், நீங்கள் பணம் சொல்ல பண்ணீங்க. ஆனால் இதில் ஒரு ஆபத்தான மந்திரம். சில பேர் பணம் வாங்கிட்டு சொல்கிறவங்க அவங்களுடைய நன்மை தீமை ஆபத்து எல்லாத்தையும் நேரடியாக கூப்பிட்டு கூட சொல்லியிருக்கலாம். இப்போ நான் வந்து வீடியோலேயே சொல்லிடுறேன். வீட்டில் குழந்தை இருக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை நைட்டில் உட்காந்து சித்தி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. காலையில் பக்தி முறையில் கும்பிடுங்க. வீட்லேயே விளக்கு பத்தியெல்லாம் வச்சு, ஆனால் கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்க முடிஞ்சால் தான் கும்பிடணும். அதை வைக்காமல் நீங்கள்லாம் கும்பிடாதீங்க. இந்த மந்திரத்தையே நீங்கள் வந்து படிக்காதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பாக ஒரு வெற்றிலை பாக்கு பழம் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரம் சொல்லும்போது, இல்லைன்னா கல்கண்டை நிறையா வச்சுட்டு கல்கண்டும் தண்ணியும், இல்லைன்னா பால், வீட்டில் தான் பால் இருக்குமே காலையில், அதனால் அதை வச்சு தான் கும்பிடணும். நீங்கள் இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி நின்று சொன்னீங்கன்னா, அது சொல்லும்போது நெய்வேத்தியம் எதுனா கல்கண்டை ஒரு தட்டில் வச்சுட்டு கும்பிடுங்க. தண்ணியும் கண்டிப்பாக வைக்கணும். சரி, இதுதான் பூலாம் கண்டிப்பாக போட்டு இந்த மந்திரம் கும்பிடுங்க. டெய்லி ஒரு 21 முறை 11 முறையாக சொல்லி கும்பிடுங்க. நான் பக்தி முறையில் தான் வணங்க சொல்கிறேன். இது அதுவே உங்களுக்கு சில நன்மைகளை தரும். ஓகேங்களா? இந்த மந்திரத்துக்கு போயிடலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் உச்சிஷ்ட காளிகாயை ஹூமட் வசி ஸ்வாகா. இது வந்து ஒருத்தரை அவர் சோதித்து பார்த்து பலனடைந்த ஒரு முறை. சரிங்களா? ஃபஸ்ட்டு சித்தி செய்கிறதுக்காக அவர் நைட்டில் உட்காந்து 12 மணிக்கு சொல்லும்போது, அவர் பக்திவான் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் ஒரு மாந்திரிகர். அவருக்கு ஃபஸ்ட்டு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவரே பயந்து போயிருக்காங்கிறாரு. 2 தடவை நான் பூஜை விட்டுட்டு வெளியில் போயிட்டேன், ஓடிட்டேன். 3ஆம் முறை தான் சரி தைரியம் வர வச்சு உட்காந்து அதை வணங்கி அப்புறமா அதுக்கப்புறம் அது பயப்படாமல் அதுக்கு வந்து அது கும்பிட்டா அதுக்கப்புறம் அதனுடைய பலனை கிடச்சிச்சு எனக்கு அப்படி சொல்கிறாரு. பொதுவாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒருத்தர் சித்தி செய்த ஒரு சாதகனுக்கு இவ்வுலகில் ஆகாதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? 1008 உரு சொல்லும் பொழுது இந்த மந்திரம் சித்தியாக்கி சிறப்பாக வேலை செய்ய 41 நாள் பிரம்மாச்சல் ஆரம்பிங்க. கருப்பு கலர் துணியை விரித்து அதில் உட்காந்து செய்யுங்க. படையல் டெய்லியுமே வைக்கணும். முதல் நாள் படையில் வந்து 8 திக்கில் 8 திக்கிலையும் நீங்கள் படையல் வச்சிடணும். சரிங்களா? அசைவ படையல் வந்து கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி இது 8 இலை வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சென்டரில் அப்படி 2 சைடும் வச்சு 8 திக்கிலையும் வந்து வச்சிடணும். ஏன்னா பரிவார தெய்வங்கள் முதல்ல வரும்போது நீங்கள் ஒரே ஒரு படையல் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து தூக்கி எறியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 4 திக்குலையும் 8 திக்கு வைக்கிறனாலும் 4 திசையிலையும் 4 இலை வச்சு அவள் பொறிக்கல்ல திருப்பமடி பழங்கள்லாம் வச்சு ஒரு பானக்கம் வச்சு அப்படி தான் வந்து ஒரு தொடர்ந்து நீங்கள் கொண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு தொடர்ந்து ஒரு 11 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் கும்பிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படும். சரிங்களா? அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிட்டுவாங்க. வந்து சித்தி செய்யணும்னு நினைக்கிறாங்க 336 தடவை சொல்லுங்கள். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை போய் சித்திலாம் எடுக்க வேண்டாம். பக்தி முறையில் கும்பிட்டுட்டு வாங்க. டெய்லி ஒரு 11 தடவை ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் உச்சிஷ்ட காளிகாயை ஹூம்பட்டு வசி ஸ்வாக அப்படின்னு 11 தடவை சாமி படத்துக்கு முன்னாடி நின்று விளக்கு பற்றி கொளுத்தி சும்மா ஒரு கல்கண்டு வச்சு தண்ணி வச்சு கும்பிடுங்க. அதே போதுமானது. சரிங்களா? இந்த மந்திரம் அதுக்கு இது வந்து ஒரு மந்திரம். அடுத்த கட்டமாக சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் சொன்ன ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. அதையும் பாருங்கள். அதுவும் பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரம் தான். சரிங்களா? அந்த மந்திரத்தை பார்ப்போம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, சித்தர்கள் சொன்னது ஓம் நமோ பகவதி மகாமாயே ஹ்ரீம் சௌம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் உச்சிஷ்ட காளிகாயை ஹூம்பட் குரு ஸ்வாகா. இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுங்க. ஓம் நமோ பகவதி மகாமாயே ஹ்ரீம் சௌம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் உச்சிஷ்ட காளிகாயை ஹூம்பட் குரு ஸ்வாகா. இந்த மந்திரமும் அதற்கு அதே மாதிரி ஒரு சக்தி உள்ள அந்த உச்சிஷ்ட காளி மந்திரம்ன்றாங்க. இந்த மந்திரமும் சொல்லலாம். இன்னொன்று மந்திரம் இருக்குது. அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா அது போய் அது அதர்வன வேத முறையில் உள்ள அதர்வன மாந்திரிகர்கள்
பயன்படுத்திய பழங்கால மந்திரம் அது. சரி, அந்த மந்திரமும் சொல்கிறேன். மேக்ஸிமம் யாருக்குமே அது ஒரு தெரியாத ஒரு மந்திரம் தான் அது. ஒரு உண்மையில் ஒரு மறைச்சி வச்ச ஒரு ரகசிய மந்திரம் தான் அது. சரி, நான் இன்னொரு பதிவில் போடுறேன். அதை நான் யோசித்து தான் சொல்லணும். விளையாட்டுத்தனமாக முயற்சி செஞ்சு யாரும் சிக்கல்லாம் ஆகக்கூடாதுல்ல. அதனால தான் சரி. பொதுவாக இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓம் சிவகணபதி, ஓம் சக்தி கணபதி, ஓம் மகா கணபதியை நம்ம சரணம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மந்திரம் சித்தி செய்ய நினைக்கிறவங்க சொல்லுங்க. அடுத்த கட்டமாக குரு தட்சிணாமூர்த்தியும் வேண்டிங்க. ஓம் அறிவோம் குரு தட்சிணாமூர்த்தி மூர்த்தி பகவானே சரணம் சரணம், அறிவோம் குரு தட்சிணாமூர்த்தி பகவானே சரணம் சரணம்னு. ஏன்னா அது நமக்கு ஒரு 2 தெய்வங்களுமே குருவாக தட்சிணாமூர்த்தியை நீங்கள் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக பாதிப்புலாம் இருக்காது. ஏன்னா அவர் தான் குருவாக இருந்து உங்களை நீங்கள் அவரை குருவாக நினச்சி நீங்கள் வணங்குறதுனால அதுபோல் செஞ்சுட்டு செய்யுங்க. ஓம் சரவண பவம் சரவணம்னு கையில் துண்ணூறு வச்சு சொல்லிவிட்டு 3 பட்டை மறுபடியும் 3 விரலில் 4 விரலால் துண்ணூறு எடுத்து நல்லா ஓம் சரவண பவன் சொல்லிட்டு நெஞ்சில் ஒரு 3 பட்டை போட்டுட்டு திருப்பி மறுபடியும் இதை சொல்ல ஆரம்பிங்க. ஓகே, பக்தி முறையில் சொல்லும்போது ஒன்றும் தேவையில்லை. இதுதான் உச்சிஷ்ட காளி மந்திரம். சரி, ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு பதிவில் செய்யணும். அடுத்தது நான் யோசிச்சுட்டு இந்த அதர்வன வேத உச்சிஷ்ட காளி மந்திரம் போடுறேன். ஓம் கிராம் க்ரீம் க்ரூம் அப்படியே அந்த மாதிரி வரும். அது நான் அடுத்த பதிவில் யோசிச்சுட்டு நான் போடுறேன் உங்களுக்கு அதை. ஓகே, லைக் பண்ணுங்கள், நீங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க. என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். பாய்.